வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. டிவிஎஸ் எக்ஸல் ஒரு 50 சிசிலேருந்து 70 சிசி ஆகி இப்போ வந்து 100 சிசி ஆயிடுச்சு. அதுலேயும் வந்து இப்போ டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா இந்த வின் எடிஷன் அப்டேட்டட் மாடலில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், மைலேஜ் வந்து நல்லா கொடுக்கும், ஓட்ட வந்து ஈஸியாக இருக்கும், ஹேண்ட்லிங் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் நம்ம வந்து லோடு ஏற்றிட்டு எப்படி வந்து ஒரு சிலிண்டர் வச்சுட்டு போக முடியுதா, ஒரு மூட்டையை தூக்கிட்டு போக முடியுதா, 2 பேர் உட்காந்தா கம்ஃபர்டபுளாக வந்திருக்கா, மைலேஜ் வந்து 55லேருந்து 60 வரைக்கும் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே கொடுக்குதான், நம்ம டெஸ்ட் பண்ணுவோமே. ஸோ ஃபியூல் டேங்க்கு பார்த்தீங்கன்னா 4 லிட்ரு ஃபுல் டேங்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம், எந்த இடத்துல போய் வண்டி வந்து நிற்கிது, உண்மையாகவே அவங்க சொல்கிற மாதிரி வந்து ரேஞ்ச் கொடுக்குதா அப்படிங்கிற மாதிரி வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி வயசானவங்களுக்கு வந்து எப்படி இருக்குது, சிட்டியில் ஓகே, பட் வந்து ஒரு ஹைவேஸ்லாம் வந்து போகிறப்ப இந்த வண்டி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ரியல் டைமாக வந்து டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த எக்ஸல் 100 அப்படிங்கிறது யாருக்கான வண்டி, டிவிஎஸ் வந்து புதுசாக கொடுத்துருக்க மாடலில் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் முதன் முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வின் எடிஷனில் டிவிஎஸ் வந்து என்ன புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து இந்த கலருங்க. ஸோ இது வந்து டிலைட் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கலர் ஆப்ஷன் வந்து இந்த வின் எடிஷனில் மட்டும் தான் நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி மிரர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து குரோம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, ரவுண்டு மிரர்ஸ் வந்து வருது. ஸோ இதுவும் வந்து வண்டியை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக நமக்கு வந்து காட்டுது. அதேமாதிரி ஜென்ரலாக இந்த எக்ஸலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டிவிஎஸ் வந்து ஒரு சிங்கிள் பீஸ் சீட்டு தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரியர் சீட் வந்து டிட்டாச்சபிள் தான். ஏன்னா வந்து பெரும்பாலும் இந்த எக்ஸல் வாங்குறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரிகள் வந்து இருப்பாங்க, விவசாயிகள் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பின்னாடி வந்து ஒரு மூட்டெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா பின்னாடி வந்து ஒரு கேரியர் இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். ஜென்ரலாக நம்ம வந்து அதை வந்து ஆல்ட்ரு பண்ணாமல் டிவிஎஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்களே வந்து டிட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டிட்டாச்சபிள் சீட்டு தான். ஸோ நமக்கு வந்து நீங்கள் வீட்டில் யாரையோ ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா நம்ம வந்து சீட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மூட்டை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டிட்டாச் பண்ணிக்கலாம். சிங்கிளாக வந்து நம்ம பைக்குகளில் வர மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணுற சாவி மூலமாகவே நம்ம வந்து சீட்டை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வின் எடிஷனில் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி நமக்கு வந்து மிரர்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷை நிறைய இடங்களில் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. பைக்கை இது வந்து அழகாக காட்டுது. ஸோ முன்னாடி ஹெட்லைட்டை சுற்றி வரக்கூடிய அந்த ஹெட்லைட் கார்டு, நமக்கு வந்து லெக் கார்டு வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து வண்டி வந்து ஒரு சின்ன வண்டியாக இருந்தால் கூட வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராங்கான லெக் கார்டு. அதே மாதிரி நமக்கு வந்து சைலன்சர் கவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குரோம் ஃபினிஷில் வந்து வருது. ஸோ வந்து வயலட் கலரில் இருக்குது, சுற்றிலும் வந்து நமக்கு வந்து குரோம் ஃபினிஷ் வரதெல்லாம் பைக்கை வந்து நல்லா ஒரு லுக்காக வந்து காட்டுது. அதே மாதிரி இப்போ டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்டார்ட்டும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. முன்னாடி தான் வந்து கிக்கர் வச்சு நம்ம வந்து உதச்சிட்டு இருக்கணும். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் டச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நமக்கு வந்து டச் ஸ்டார்ட்டும் வந்துருச்சு. அதே மாதிரி வந்து பைக்குகளில் வர மாதிரி கில் ஸ்விட்சும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒரே பட்டன்ஸ்லாம் நமக்கு வந்து இன்டிகிரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக கிக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கோல்டு கிளைமேட்டில் இருக்கிறப்பலாம் நம்ம வந்து கிக் ஸ்டார்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். அதேமாரி நமக்கு மீட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா அதே ஓல்டு ஸ்டைல் தான், அனலாக் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ ஃபியூவல் வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட கெப்பாசிட்டி 4 லிட்டர், அதில் 1.3 லிட்டர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு வந்து லைட் இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ வந்து ஃபியூவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு அலர்ட் வந்து நமக்கு வந்து காட்டும். மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. வெஹிக்கிளில் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மால் ஃபங்க்ஷன் இண்டிகேட்டர் வந்து நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்து காட்டும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்லைட்டு ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஆயில் சேஞ்சு வார்னிங்கு ப்ளஸ் வந்து இண்டிகேட்டருக்கான அந்த இண்டிகேஷன் இது மட்டும் தான் வந்து இருக்குது. பட் கீழே வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஸ்கூட்டர்ஸில் வர ஃபீச்சர்ஸ் இப்போ எக்ஸல்லையும் வந்து அது வந்து ஆட் ஆகிருக்கு. ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப லோவாக இல்லை. ஸோ கை பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது. நல்லா கொஞ்சம் ஹேண்டில் பார் வந்து பெருசாகவே கொடுத்துருக்காங்க, பைக்குகளில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு விவசாய பயன்பாடுக்கு ரஃப் ரோட்ஸு அந்த மாதிரி இடங்களில் போகிறப்ப கூட நமக்கு வந்து கையில் பெருசாக வைப்ரேஷன் வராத மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஹூக் வந்து வருது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹூக் செட்டப் வந்து வருது. ஃப்ளோர் போர்டு ஏரியாவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக இருக்குது. மெயினாக வியாபாரிகள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஃப்ளோர் போர்டு ஏரியா வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டெல்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து ஒரு சிலிண்டர் வச்சா அப்படி இருக்குது, மூட்டை வச்சா அப்படி இருக்குது, முன்னாடி சிலிண்டர் வச்சா என்னோட கால் வைக்க முடியுதா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரியல் டைமாக உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ வந்து நல்ல எஃபோர்ட் போட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ வந்து கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதேமாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஐடியாஸை எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அப்படியே ரியர் போர்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப மெயினாக பார்த்தீங்கன்னா சீட்டு. ஸோ சீட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே காட்டின மாதிரி டிட்டாச்சபிள் ஸ்ப்ளிட் சீட்டு நல்லா நீளமாக இருக்குங்க. ஒரு 2 பேர் வந்து தாராளமாக ஒரு ஸ்கூட்டர்ஸை விட பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 பேர் கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து நம்ம உட்காந்து போகிற மாதிரி தான் வந்து சீட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. கால் வைக்கிற இடங்களுமே கூட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூட்டர்ஸை விட சில பேர் வயசானவங்களுக்கு இந்த கால் வலி பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனைலாம் வந்துருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்கூட்டர்ஸில் அப்படி முன்னாடி வைக்கிறத விட சைடில் கால் வச்சுட்டு போகிறப்ப இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரும். அதுமாதிரி டயர்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 16 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கூட்டரை விட பெரிய டயர்ஸ். இது மெயினாக வந்து நமக்கு வந்து ரஃப் ரோடு, ஒரு வயக்காடு அந்த மாதிரி இடங்களில் ஓட்டுறோம்ல, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக் தான். ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பீடே ஒரு 50+ நம்ம வந்து போவோம். ஸோ அதுக்காக வந்து டிஸ்க் ஆப்ஷனெல்லாம் இல்லாமல் ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் நமக்கு வந்து ஃப்ரண்ட் டெலஸ்கோபிக் வந்து வருது. பட் அந்த டெலஸ்கோபிக் பெல்லோஸோடு வந்து வருது. ஸோ வண்டி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் லுக்காக அழகாக காட்டுது. பின்னாடி நமக்கு வந்து ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் தான் பின்னாடி வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வந்து 100 சிசி இன்ஜின். நமக்கு வந்து அதிகபட்சம் 4.4 PS பவரையும் 6.5 Nm டார்க்கையும் வந்து கொடுக்கும். வண்டியோட வெயிட் வந்து 89 கிலோ. ஒரு ஈஸி ஹேண்ட்லிங் நமக்கு வந்து கிடைக்கும். வயசானவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஒரு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதேமாதிரி லேடிஸு ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு ஓட்டுறதுக்கும் சரி, ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி ஈஸியாக இருக்கும் வண்டி. வண்டி வந்து நல்லாயிருக்கும் அவங்க ஃபஸ்ட் டைமாக வந்து ஓட்டும் பொழுது. லைட்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹெட்லைட் வந்து ரவுண்ட் ஹெட்லைட் தான் வந்து வருது. ஹாலஜன் லைட் வந்து நமக்கு வந்து மெயின் லைட்டு. கீழே பார்த்தீங்கன்னா டிஆர்எல் எல்இடியில் வந்து வருது. நம்ம நார்மலாக வந்து டே டைமில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வச்சோம்னா டிஆர்எல் மட்டும் வந்து எரியும். நைட் டைமில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டோம்னா டிஆர்எல் வந்து ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூக்குமே கூட வந்து நமக்கு வந்து 2 ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. நிறையா பொருட்கள்லாம் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து போக முடியும். அது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன ஒரு யூட்டிலிட்டி பாக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வந்து சின்ன சின்ன சர்டிஃபிகேட்ஸு, ஸோ பைக்கில் பார்த்தினா சர்டிஃபிகேட்ஸு, சின்ன சின்ன டூல்ஸு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வச்சுக்க முடியும். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து சாரி கார்டு, லேடிஸ் ஹேண்டில் வந்து வருது. அதேமாதிரி ஃபுட் ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பில்லியன் ஃபுட் ரெஸ்ட்டு 2 சைடுமே வந்து வருது. ஸோ அது வந்து நமக்கு நார்மலாக வந்து முன்னாடி இருக்க ரைட் பண்ணுறவங்க இருக்கிற மாதிரி சின்னதாக இல்லாமல் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு டபுள் சைடு போகிறப்ப பசங்களாக இருந்தாலும் இல்லை லேடிஸ் போகிறாங்க ஒன் சைடாக உட்காந்தாலும் டபுள் சைடாக உட்காந்தாலும் கம்ஃபர்டபுளாக வந்து நம்ம வந்து கால் வச்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை தாண்டி நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்து எவ்வளோ மைலேஜ் வந்து கொடுக்குது வண்டி, அதேமாதிரி வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஸோ பொருட்கள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறப்ப கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம வந்து கலர்ஸ் அண்ட் ப்ரைஸிங் அதை வந்து பார்த்துருவோம். கலர்ஸ் அப்படிங்கிறப்ப வின் எடிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டிலைட் ப்ளூ அப்படிங்கிற கலர் இருக்குது. இது இல்லாமல் ப்ரௌன் வந்து இருக்குது. ஸோ மற்ற வேரியன்ஸ் வந்து இன்னும் 2-3 வேரியன்ஸ் வந்து வருது. அதில் வந்து நமக்கு வந்து க்ரீனு, ரெட்டு, இந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்ப பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 43,999 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சம் 60,000 வரைக்கும் வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த வெஹிக்கிள் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா லோ டவுன் பேமெண்ட் 3,333 ரூபா லோ டவுன் பேமெண்ட் கட்டி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ டவுன் பேமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் வந்து மாறுபடும். ஸோ இப்போ நம்ம வந்து ரேஞ்ச் டெஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் எப்படி ரேஞ்ச் டெஸ்ட் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னா 4 லிட்டர் ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ வந்து ஃபுல் டேங்க் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஒரு 50-55 கிலோமீட்டர் நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். திரும்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபியூவல் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 1 லிட்டருக்கு அதிகமாக பிடிக்குதா இல்லை கம்மியாக இருக்கா எப்படின்னு அளவு வந்து செக் பண்ணி தான் இந்த வெஹிக்கிள் வந்து எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ரியல் டைமாக வந்து செக் பண்ணி சொல்ல போகிறேன். வாங்க இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரேஞ்ச் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதாவது வந்து ஒரு 50லேருந்து 60 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு மைலேஜ் நார்மலாக வந்து அவங்க சொல்கிற மைலேஜ் ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொன்றும் வந்து கிடைக்கும். ஸோ நார்மலாக நான் வந்து எப்படி அப்படின்னா வில்லேஜ் சைடில் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு வந்த ரியல் டைம் மைலேஜை உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நாங்கள் வந்து எஃபர்ட் எடுத்து நான் செலக்ட் பண்ண ரோட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா வில்லேஜ் சைடில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் ரஃப் ரோட்ஸு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி தான். நார்மலாக கிராமத்தில் இருக்க ஒருத்தர் வாங்கி வண்டி எங்கெங்கெல்லாம் ஓட்டு வரும் அந்த மாதிரி ரோட்ஸில் தான் நான் வந்து ரைட் பண்ணி மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்தளவுக்கு எஃபோர்ட் எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கணும், உங்களுக்கு வந்து நல்ல இன்ஃபர்மேட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறோம். ஸோ எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் எந்தெந்த விதத்துலலாம் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து வேணும், எந்தெந்த விதத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய வீடியோஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம ரேஞ்ச் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப வீட்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 டேங்க் வந்து ஃபியூல் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்ரு பெட்ரோல் வாங்கி வந்து ஃபில் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் இடம் இருந்துச்சு, இன்னொரு 1/2 லிட்ரு வாங்கி வந்து ஊற்றணும். ஸோ அந்த ஃபியூல் ஃபில் பண்ணுற கேப்போட விளிம்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஓடோமீட்டர் ரீடிங் பார்த்தீங்கன்னா 39 காட்டுச்சு. ஸோ அங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணி நான் போன ரோட்ஸ் வந்து நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் கிராமத்தில் இருக்க ரோட்ஸு, வயக்காடுக்குள்ளே வரக்கூடிய ரோட்ஸு, கொஞ்சம் சின்ன ரோட்ஸு அந்த மாதிரி இடங்களும் நான் வந்து போனேன். ஓரளவுக்கு கொஞ்சம் சிட்டிக்குள்ளேயும் வந்து போனேன். ஹைவேஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 கிலோமீட்டர் வந்து ஹைவேஸ்லேயும் நான் வந்து ரைட் பண்ணேன். ஸோ நான் ரைட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த வண்டியில் வந்து ப்ளஸ்ஸாக என்ன சொல்லலாம் அப்படின்னா, நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சீட்டாக ஒரு 2 பேர் தாராளமாக உட்காந்து போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி கால் வைக்கிற இடம், ஃபுட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூட்டர்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து ரைட் பண்ணலாம். அதுவும் நல்லா ஹைட்டாக இருக்கிறவங்க நல்லா வசதியாகவே உட்காந்து வந்து ஜம்முன்னு வந்து போகலாம். ஸோ அந்த மாதிரி கம்ஃபர்டபுள் வந்து நல்லா இருக்குது. பட் ஸ்பீடு அப்படின்னு பார்க்குறப்ப நான் டாப் ஸ்பீடு எவ்வளோ போனேன் அப்படின்னா ஒரு 60, 62, 63 அது வரைக்கும் வந்து டாப் ஸ்பீடு போயிருப்பேன். ஏன்னா இது வந்து டிஜிட்டல் மீட்டர் இல்லை, நமக்கு அனலாக் மீட்டர் தான். ஸோ 60, 63 வரைக்கும் வந்து ரீச் பண்ணேன். இதில் 40 வரைக்கும் வந்து ஓரளவு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ நம்ம சிட்டியில் ஓட்டுறது, கிராமத்துக்குள்ளே தெருவுக்குள்ளே போகிறது, வயக்காடுக்குள்ளே போகிறது, இதெல்லாம் 40 கிலோமீட்டரில் தான் போவோம். அது வரைக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. ஹை டச்சு ஸ்டார்ட் வர கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்தளவுக்கு வந்து நாய்ஸ் வந்து இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அந்த 40 வரைக்கும் வந்து ஓகே. பட் 40க்கு மேலே நம்ம வந்து போகும்பொழுது வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ 60 அந்த மாதிரிலாம் போகிறப்ப நல்லாவே வைப்ரேஷன் வந்து தெரியுது. பட் இருந்தாலும் நம்ம ஊர் வண்டி அப்படிங்கிறப்ப நம்ம வியாபாரிகள், விவசாயிகள் தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஸ்பீடு வந்து பெருசாக இருக்குது. ப்ராக்டிக்கலாக நிறைய ஜாமான் வச்சு கொண்டு போகணுன்னு தான் வந்து அவங்க வந்து யோசிப்பாங்களே தவிர ஸ்பீடை பெருசாக வந்து அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் டாப் ஸ்பீடு வந்து 63 வரைக்கும் வந்து போகுது. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து மெயினாக வந்து டிவிஎஸ் என்ன ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலான்னா பிரேக்கிங் தான். ஏன்னா ரெண்டுமே நமக்கு வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 50க்கு மேலெலாம் போயிட்டு வந்து நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. அப்போ வந்து மேபி ஆப்ஷனலாக கூட நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டுமாச்சும் வந்து டிஸ்க் வந்து கொடுக்கலாம். பட் இப்போதைக்கு ரெண்டுமே ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிவிஎஸ் இந்த ஒரு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தாங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். மற்றபடி ஓட்டுறதுக்கு மெயினாக வசதியாக இருக்குது, பார்க் பண்ணுறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்குது. சின்ன ஸ்பேஸ் இருந்தாலே நம்மளால் வந்து பார்க் பண்ண முடியும். அது மாதிரி வண்டியோட வெயிட்டு 89 கிலோ தான். சைட் ஸ்டாண்டு இண்டிகேட்டரும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணால் தான் நமக்கு வந்து பீப் சவுண்டு வந்து வருது. சைட் ஸ்டாண்டை ரிமூவ் பண்ணாமல் இருந்தோன்னா அவன் 89 கிலோ அப்படிங்கிறப்ப கட்டடிச்சு ஓட்ட ஈஸியாக இருக்குது, பார்க் பண்ணவும் வந்து ஈஸியாக இருக்குது, ஹேண்ட்லிங்கும் வந்து நல்லா இருக்குது. டாப் ஸ்பீடில் மட்டும் நமக்கு கொஞ்சம் அந்த ஷேக் ஆகுது, ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, வைப்ரேஷன் அதெல்லாம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகிறப்ப நம்மளால் வந்து ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி லோக்கல் யூஸுக்கு ஒரு வில்லேஜ் பர்பஸ்க்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருக்கும். ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு இந்த வண்டி வந்து ஏற்ற ஒன்றா இருக்கும். ஸோ நான் போன ரோட்ஸ் இந்த மாதிரி ஒரு நார்மல் ரோட்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ஓட்டினேன். அதுமாரி ஸ்பீடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40ல் கொஞ்சம் தூரம் போகிறது, அப்புறம் 50 எடுக்கிறது, ஹைவேஸ் போகிறப்ப 55, 60ன்னு போகிறது, இந்த மாதிரி வந்து ஒரு ரஃப்பாக தான் நான் வந்து ஓட்டினேன். ஏன்னா வந்து நார்மலாக ஒரு 40லேயே போய் நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட்டு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதிகமான மைலேஜ் கொடுக்கும். பட் அந்த அளவுக்கு வாங்கி ஓட்டுறவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, ரஃப்பாக தானே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நானுமே ஸ்பீடு வந்து இந்த ஸ்பீடு தான் கான்ஸ்டண்ட்டாக எதையுமே மெயின்டைன் பண்ணல. ஃபுல்லாகவே 40 தான். 40 அதாவது அவங்க கொடுத்துருக்க எக்கானமியே பார்த்தீங்கன்னா 30 to 45 தான் எக்கானமி ஸ்பீடு. ஸோ அது அந்த 40க்கு மேலே தான் நான் போனது. 40, 50, 60ன்னு மாறிக்கிட்டே வந்து இருந்துச்சு ரோடுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரஃப்பாக ஓட்டி ட்ரை பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ கொடுத்துருக்கு 1 லிட்டருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ 39லேருந்து இப்படியே நார்மலாக எங்கள் ஏரியாலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணி திருக்காட்பள்ளி போயிட்டு அங்கேருந்து செங்கிப்பட்டிங்கிற ஏரியாவுக்கு போயிட்டு ஸோ அதில் ஹைவேஸில் ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு யூட்டர்ன் அடிச்சு திரும்ப பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கே வந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப என்ன பண்ணோன்னா ஒரு லிட்டரு ஃபியூவல் வந்து நாங்கள் வந்து ஊற்றுறோம். அப்போ வந்து நார்மலாக 39ல் நான் எங்கள் வீட்டிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்பொழுது 96 கிலோமீட்டர் ஓடோமீட்டர் ரீடிங் வந்து காமிச்சு நாங்கள் ஒரு லிட்டரு வந்து ஊற்றுறோம். ஸோ 1 லிட்டர் ஊற்றுறப்போ அதில் எந்தளவு அந்த கேப்போட விளிம்பு வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து 1 லிட்டர் ஊற்றுறப்போ அந்த லெவல் வரைக்கும் வந்துருச்சு. அப்போ வந்து நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 57 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ அந்த 57 அப்படிங்கிறது வந்து நான் ரஃபாக ஓட்டி மேபி நான் ஒரு 40லேயே போயிருந்தேன். மேபி இது ஒரு வயசானவர் வாங்குறாரு, இல்லை லேடிஸ் வாங்குறாங்கன்னா இன்னும் அவங்க எக்கானமியில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா இதை விட பெட்டர் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். நான் ஓட்டின வரைக்கும் வந்து நல்லா ரஃபாக போட்டு அடித்த வரைக்கும் எனக்கு வந்து 57 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. அப்போ வந்து தாராளமாக நார்மலாக அவங்க சொல்கிறது 50 to 60ங்கிறது ஆவரேஜ். அதில் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 57 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. அதே மாதிரி டிவிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த BS6 அப்டேட்லாம் வந்த பிறகு வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்த பிறகு ஒரு 15% வந்து மைலேஜ் வந்து அதிகமாக கொடுக்கும் இந்த வெஹிக்கிள் டிவிஎஸ் எக்ஸல் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி வந்து நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தான் வந்து கிடச்சிருக்கு. ஸோ மைலேஜ் டெஸ்ட்டு இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து இன்னொரு 2 டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட் லோட்ஸை வந்து வண்டியில் வந்து வச்சு லோடு வைக்கிறப்ப நம்மளால் காலை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுதா, லோடு வைக்கிறப்ப ஷேக்கிங் வந்து இருக்கா, வைப்ரேஷன் வந்து இருக்கா, ஸ்மூத்தாக போக முடியுதா அப்படிங்கிறத வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி வந்து வயசான ஒருத்தர்கிட்ட வந்து வெஹிக்கிளை கொடுத்து அவருக்கு ஓட்ட எப்படி இருக்குது, கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதா, அவருக்கு வந்து எப்படி இருக்குது, ஹேண்ட்லிங்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவர்கிட்ட கேட்டு வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க டெஸ்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. டிஃப்ரெண்ட் லோட்ஸு, சிலிண்ட்ரு, சிமெண்ட்டு மூட்டை, புல், நெல் மூட்டை, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணோம்.
பின்னாடி லோடு ஏற்றி முன்னாடி லோடு ஏற்றி நம்ம வந்து ரைட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா பிக்கப் வந்து நமக்கு நல்லா இருக்குங்க. இந்த வண்டியோட பே லோடு கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 130 கிலோ. பட் நாங்கள் அதுக்கு மேலே தான் வெயிட் வந்து ஏற்றிருப்போம். அப்போயுமே வந்து எனக்கு வந்து பிக்கப் நல்லா இருந்துச்சு. பட் நார்மல் ரோட்டில் அது வந்து ஓகே. பட் கொஞ்சம் ஒரு பாலத்தில் அந்த மாதிரி இடங்களில் ஏறும்பொழுது வந்து வண்டி திணறதா அப்படின்னு பார்த்தோன்னா, மூவிங்கில் நம்ம வந்து போகும்போது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து பாலத்தில் வெயிட் இல்லாமல் வெஹிக்கிள் ஏறிடும். வெயிட்டோடய நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஏற முடிஞ்சுது. கால் வச்சுக்கிற இடம் அப்படின்னு பார்க்குறப்ப இனிஷியலாக பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கப்போ நான் வந்து புல்லு சிலிண்ட்ரு 2 மட்டும் இருந்தப்போ என்னால் வந்து நார்மல் நம்ம ரைடரோட ஃபுட் ரெஸ்ட்லேயே வந்து கால் வைக்க முடிஞ்சுது. பட் பின்னாடி முன்னாடி 2 சைடுமே லோடு ஏற்றுறப்ப கால் வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. இது வந்து ஹைட்டை பொறுத்து மாறும்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு முன்னாடி கால் வைக்கிறது சிரமமாக இருந்துச்சு. பின்னாடி பேக் ரெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ அதனால் பின்னாடி நான் வந்து கால் வச்சுக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக தான் வந்து இருந்துச்சு. அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஹெவி லோடில் நம்ம போனால் கூட வந்து கம்ஃபர்டபுளாக கால் வைக்க முடியுது. லோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முன்னாடி மட்டும் லோடு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் என்னால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. ஒரு டேர்ன்லலாம் நம்ம வந்து ஈஸியாக வந்து என்னால் திருப்ப முடிஞ்சுது. பட் இப்போ பேக்லேயும் லோடு இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் லோடு இருக்கிறப்ப டேர்னு இந்த மாதிரி டர்ன்லாம் பண்ணுவோம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ சிலிண்டர் நீங்களே பார்க்குறீங்க, சிலிண்டர் வந்து இடிக்கும். ஸோ அந்த டேர்ன் பண்ணுற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி போகிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஸ்ட்ரைட் ரோட்ஸ்லாம் வந்து போகிறப்போ வந்து பிக்கப் நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓரளவு வந்து நமக்கு வந்து கண்ட்ரோல் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு லோடு பர்பஸ் ஒரு வியாபாரிகளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உரம் மூட்டை, நெல் மூட்டை, புல் கட்டு இந்த மாதிரி எந்த லோடோடு நீங்கள் வந்து போனாலும் நம்மளால் வந்து பிக்கப் நல்லாயிருக்கு, கம்ஃபர்டபுளாக பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஓட்ட முடியுது. ஸோ அதனால தான் வீடியோலேயே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து 2-3 லோட்ஸை வந்து மாற்றி வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்குற உங்களுக்கும் அது வந்து கண்டிப்பாக அது வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் எடுத்து நாங்கள் வந்து பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராக்டிகாலிட்டி டெஸ்ட் வந்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து வயசான ஒருத்தரை வந்து ரைட் பண்ண சொல்ல போகிறோம். அவருக்கு எப்படி இருக்குது, இப்போ நான் வந்து சின்ன வயசு பையன் எனக்கு வந்து ஓகே, பட் அவருக்கு ஓட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் வாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன, உங்கள் வயசு என்ன பண்ணுறீங்க சார்? என் பேர் வந்து சேதுராமன். நான் வந்து ரெவன்யூ அசிஸ்டண்ட் ஆகி ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு சும்மா தான் இருக்கேன். இப்போ உங்கள் வயசு என்ன சார்? வயசு 70 வயசு ஆகுது. 73. ரைட் சார். இப்போ வீட்டில் கடைக்கு இதெல்லாம் போவீங்க, அந்த மாதிரி போகிறதுக்கெலாம் என்ன வண்டி சார் இப்போ வச்சுருக்கீங்க? இப்போ நான் வந்து ஸ்கூட்டி தான் வச்சுட்ருக்கேன். ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க. எத்தனை வருஷமாக ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க? எத்தனை வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 5 வருஷமாக ஓட்டிகிட்டு முதல்ல சைக்கிள் ஓட்டிகிட்டு இப்போ ஸ்கூட்டி 5 வருஷம் ஓட்டிகிட்டு வர்றேன். ஸ்கூட்டி வச்சுட்டு தான் நான் இதுக்கு மார்க்கெட்டுக்கு என் பேத்தியை கொண்டு ஸ்கூலில் விடுறது, என் பொண்ணு ஸ்கூலில் விடுறது எல்லாமே ரொம்ப ஸ்கூட்டி தான் போயிட்டுருக்கேன். ரைட் சார். ஸ்கூட்டி ஓட்டியிருக்கீங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த வண்டி நான் ஓட்டேன், ஒரு 1/2 மணி நேரம் ஓட்டி பார்த்தீங்க, எப்படி இருக்குது சார்? ஸ்கூட்டி எப்படி இருக்குது, இந்த வண்டி எப்படி இருக்குது? இந்த வண்டி இப்போ தான் ஓட்டி பார்த்தேன் நான். இது அதை விட நல்ல இது ஸ்மூத்தாக போகுது. பட்டு சீட்டு உட்காரது நல்ல வசதியாக இருக்குது. இந்த மார்க்கெட்டுக்கு போனோம்னா நல்ல வெயிட் வாங்கிறது நல்லா இருக்குது. பின்னாடி என் பேத்தி என் ஒய்ஃபெல்லாம் உட்காந்த விட சீட்டு நல்லா இதாக இருக்குது. ஓட்டுறதுக்கு வண்டி நல்லா இருக்குது. ஸோ சீட்டு நல்லா பெருசாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ரைட் சார். இப்போ கால் வைக்கிறதுலாம் எப்படி சார்? உங்கள் வயசுக்கு அதில் நல்லா இருக்கா, இதில் நல்லா இருக்கா, எப்படி சார்? அதில் வந்து கால் வந்து முன்னாடி தான் வைக்கணும். இது வந்து சைடில் நல்லா வச்சு அகலமாக வச்சு நல்லா சௌகரியமாக இருக்குது. கால் வைக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. மற்றபடி எவ்வளோ ஸ்பீடு சார் போனீங்க? இப்போ ஓட்டினதில் எவ்வளோ ஸ்பீடு போனீங்க? இப்போ நான் ஓட்டினதில் கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் நான். போனீங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீடியோட எண்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ வந்து டிவிஎஸ் எக்ஸல் வந்து ரைட் பண்ணோம். சோலோவாக போக எப்படி இருக்குது, சிட்டியில் எப்படி இருக்குது, ஹைவேஸில் எப்படி இருக்குது, வித் லோடு, வயசானவங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து ப்ரைஸ் அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வின் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 கலர்ஸ், டிலைட் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கலர் இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் 2-3 வேரியன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து நமக்கு வந்து ரெட்டு, க்ரீன் இந்த மாதிரி அட்ராக்டிவான கலர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப 43,999 ரூபாய் இந்த ப்ரைஸ்லேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா லோ டவுன் பேமெண்ட்டில் இந்த வெஹிக்கிளை நம்ம வந்து வாங்க முடியும். 3,333 ரூபா மட்டும் கட்டி இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம வந்து வாங்க முடியும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் இந்த வெஹிக்கிள் பற்றி வேறு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.